ஸோ இந்த வீடியோவில் ஐசோடோப் எஃபெக்ட் இன் சூப்பர் கண்டக்டர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் ஆஃப் எ சூப்பர் கண்டக்டர் வேரிஸ் வித் ஐசோடோபிக் மாஸ். இதுதான் வந்து ஐசோடோபிக் எஃபெக்ட். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிட்டிக்கல் temperature of superconductor varies with isotopic mass. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஐசோடோபிக் எஃபெக்ட் இன் சூப்பர் கண்டக்டர். அது டீட்டெயிலாக என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஐசோடோப்னால் நம்மளுக்கு தெரியும், அட்டாமிக் நம்பர் ஒரு கிவன் எலமெண்ட் இருக்கும். ஏதோ ஒரு எலமெண்ட், அந்த எலமெண்ட்டுக்கு அட்டாமிக் நம்பர் ஒன்றா இருக்கும், பட் மாஸ் நம்பர் வேறையாக இருக்கும். புரோட்டான் நம்பர் சேமாக இருக்கும், பட் நியூட்ரான் நம்பர்ஸ் கிவன் ஆட்டம் வேறையாக இருக்கிறதுனால மாஸ் நம்பர் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? அதுதான் ஐசோடோப்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவோம், we will take mercury. மெர்க்குரி பார்த்தீங்கன்னா Hg இல்லையா? இன் மெர்க்குரி TC critical temperature varies from எங்கே இருந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.185 Kelvin to 4.146 Kelvin. ஸோ இவ்வளோ வேரி ஆகுது. என்னது? டிசிங்கிறது சூப்பர் கண்டக்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெம்பரேச்சர், ஒரு சூப்பர் கண்டக்டர் எடுத்துக்கோங்க, அதோட டெம்பரேச்சரை குறைச்சிக்கிட்டே போங்க. 30 டிகிரி, 100 கெல்வின், 0 கெல்வின், அந்த மாதிரி குறைச்சிட்டே 100 கெல்வின், 50 கெல்வின், 0 கெல்வின் அப்படி குறைச்சிட்டே போனீங்கன்னா என்ன ஆகும்னா, ஒரு டெம்பரேச்சர், ஏதோ ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் நார்மல் கண்டக்டராக இருந்து அந்த சூப்பர் கண்டக்டிங் ஸ்டேட் போயிடும். அந்த டெம்பரேச்சரை தான் நம்ம கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ மெர்க்குரிக்கு இந்த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் வந்து 4.185 கெல்வின் டு 4.146 கெல்வின் மாறுது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட மாஸ் பேசிக்கலாக இப்போ வந்து மெர்க்குரி அட்டாமிக் ஐசோடோப் 0.5 atomic mass unit to 2.03.4 atomic mass unit. ஓகேவா? ஸோ 4 அதாவது 199.5 அட்டாமிக் மாஸ் யூனிட் இருக்கும்போது, ஐசோடோப்போட மாஸ் இருக்கும்போது, அதோட டெம்பரேச்சர், அதாவது டிரான்சிஷன் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 4.185 கெல்வின் இருக்குது. 203 அதாவது 203.4 அட்டாமிக் மாஸ் யூனிட் ஐசோடோப்போட மாஸ் இருக்கும்போது டிரான்சிஷன் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருது. ஓகேவா? ஸோ டிரான்சிஷன் டெம்பரேச்சர் குறைஞ்சிருது. ஸோ அதை இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கணுன்னா, ஸோ 199.5 அட்டாமிக் மாஸ் யூனிட், ஓகேவா? ஸோ 203.4 அட்டாமிக் மாஸ் யூனிட்னு இருக்குது. ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 83.9 அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னு இருக்கு. சரியா? 3.9 அட்டாமிக் மாஸ் யூனிட் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, அட்டாமிக் மாஸ் யூனிட், இவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஒரு ஐசோடோப் ஒன்றுக்கும் ஐசோடோப் ரெண்டுக்கும் இவ்வளோ அட்டாமிக் மாஸ் டிஃப்ரென்ஸ் டெவலப் ஆகிறதுனால அந்த டிரான்சிஷன் டெம்பரேச்சர் எவ்வளோ டிஃபர் ஆகுதுன்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் 4.185 கெல்வின் டு 4.146 கெல்வின். ஓகேவா? ஸோ எவ்வளோ டிஃபர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டுத்துக்கும் இட் இஸ் அபவுட் 39. ஓகேவா? 39 மில்லி கெல்வின், 39 மில்லி கெல்வின் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வந்து டெவலப் ஆகுது. அப்படின்னா என்ன அப்படின்னா,
எக்ஸ்ட்ரா நம்ம வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது, குறைக்க வேண்டியதாக இருக்குது. அவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது. இவ்வளோ மாஸ் 3.9 அட்டாமிக் மாஸ் யூனிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 39 மில்லி கெல்வின் வந்து ஃபர்தராக அது ரெடியூஸ் ஆகுது. இது வந்து மெர்க்குரி சிஸ்டத்துக்கு. ஓகேவா? அப்படின்னா என்னன்னா, ஸோ டெம்பரேச்சர் ஒரு 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 ஐசோட்டோப்போட மாஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது, ஓகேவா, ஐசோட்டோப்போட மாஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது கரஸ்பாண்டிங் டிரான்சிஷன் டெம்பரேச்சர் குறையுது இல்லையா? ஐசோட்டோப் மாஸ் இன்க்ரீஸ் ஆகுது இங்கே, அப்போது டிரான்சிஷன் டெம்பரேச்சர் என்ன ஆகுது? குறையுது. அப்படின்னா என்னன்னா, ஸோ ஒரு 10 டிகிரியில் நீங்கள் 10 கெல்வினில் டிரான்சிஷன் டெம்பரேச்சர் நடக்கிறது 5 கெல்வினுக்கு ஷிஃப்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அதாவது மாஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிரான்சிஷன் டெம்பரேச்சர், அதாவது நீங்கள் இன்னும் அந்த டெம்பரேச்சரை குறைச்சா தான் டிரான்சிஷன் டெம்பரேச்சர் நார்மல் ஸ்டேட்லேருந்து சூப்பர் கண்டக்டிங் ஸ்டேட் போகும். ஸோ அப்போ ஐசோட்டோப் மாஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதோட டிரான்சிஷன் டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அதாவது ரொம்ப லோ டெம்பரேச்சரில் தான் டிரான்சிஷன் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா 199.5 அட்டாமிக் மாஸ் யூனிட் இது கம்மியாக இருக்குது இல்லையா? ஐசோட்டோப் மாஸ் கம்மியாகுது, அப்போது டிரான்சிஷன் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது. அதாவது 4.185ன்னு இருக்குது, இங்கே 4.146ன்னு இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இது ரொம்ப இது வந்து இது இந்த 4.18ங்கிறது வந்து அதிகம், இது 4.146ங்கிறது கம்மி. அப்போது 39 மில்லி கெல்வின் வந்து கம்மியாகுது. ஸோ எவ்வளோக்குன்னா 3.1 அட்டாமிக் மாஸ் யூனிட் ஐசோட்டோப் இன்க்ரீஸ் ஆகிறதுனால. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் மெர்க்குரி சிஸ்டம். அடுத்தது, ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிரான்சிஷன் டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா? இந்த டிரான்சிஷன் டெம்பரேச்சர் சேஞ்சஸ் ஸ்மூத்லி, ஓகேவா? ஸ்மூத்லி வித் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் ஐசோட்டோப்பை மிக்ஸ் பண்ணும்போது smoothly when the transition temperature changes smoothly when we mix different isotope of the same element ஓகேவா? டிசி சேஞ்சஸ் ஸ்மூத்லி அப்படின்னா என்னென்னா, ஸோ நீங்கள் ஒரு ஐசோட்டோப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க, X1 அப்படிங்கிற செகண்ட் ஐசோட்டோப், ஒரே எலமெண்ட்டோட ஐசோட்டோப்னு நான் தெரியும். அப்போது எக்ஸ் ஐசோட்டோப்போட X1 ஐசோட்டோப் ஆட் பண்ணும்போது அதோட டிரான்சிஷன் டெம்பரேச்சர் ஸ்மூத்தாக சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். ஏன் சேஞ்ச் ஆகுதுன்னா, அதோட அட்டாமிக் மாஸ் யூனிட் வந்து சேஞ்ச் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது இல்லை டிக்ரீஸ் ஆகுது. அந்த ரீசன்னால் நம்மளுக்கு டிரான்சிஷன் டெம்பரேச்சர் வந்து சூப்பர் கண்டக்டிங் டிரான்சிஷன் டெம்பரேச்சரும் சேஞ்ச் ஆகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து என்னென்னா, எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ ஆஃப் ஏ given isotope can be written in the following manner, right? Written as எப்படி எழுதலாம்? ஸோ மாஸும் டிரான்சிஷன் டெம்பரேச்சர், ஐசோட்டோபிக் மாஸும் டிரான்சிஷன் டெம்பரேச்சரும் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னா, ஸோ பேசிக்கலாக m பவர் ஆல்ஃபா Tc which is equal to a constant, இதுதான் வந்து ரிலேஷன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எம்ங்கிறது ஐசோட்டோபிக் மாஸ், ஓகேவா? ஐசோட்டோபிக் மாஸ், ஓகே. ஸோ ஆல்ஃபாங்கிறது ஐசோட்டோப் இஃபெக்ட் எக்ஸ்போனன்ட் அப்படிங்கிறாங்க. ஆல்ஃபாங்கிறது வந்து ஐசோட்டோப் இஃபெக்ட் எக்ஸ்போனன்ட், ஓகேவா? ஸோ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா இது வந்து கன்வென்ஷனல் சூப்பர் கண்டக்டருக்கு இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.5. ஸோ பேசிக்கலாக 1/2.
ஓகேவா? பேசிக்கலி இட்ஸ் வில் பி 1/2 அவ்வளவுதான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் இந்த கன்வென்ஷனல் சூப்பர் கண்டக்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐசோடோப் வேல்யூஸ், ஐசோடோப் எஃபெக்ட் எக்ஸ்போனண்ட் வந்து 0.5 இருக்கும். பேசிக்காக ஆஃப் இல்லையா? ஸோ பேசிக்காக அதோட வேல்யூஸ் வந்து 0.5 அல்லது 1/2 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ அடுத்தது இந்த டிசிங்கிறது நம்மளுக்கு தெரியும், கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் பிலோ விச் த மெட்டீரியல் வில் ஆக்ட் அஸ் எ சூப்பர் கண்டக்டர். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம கன்வென்ஷனல் சூப்பர் கண்டக்டர் நம்ம எடுத்துகிட்டது கன்வென்ஷனல் சூப்பர் கண்டக்டர்னு அசியூம் பண்ணிக்குவோம். அப்போது m பவர் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு டிசி. ஓகேவா? டிசி. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் நான் எடுத்துக்கிட்டதுனால என்னோடய ஆல்ஃபா வேல்யூ என்ன? 1/2. அப்போது m பவர் 1/2 டிசி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு நான் எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன பண்ணுறேன், எனக்கு டிசியும் ஐசோடோபிக் மாஸ் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு தெரியணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், டிசி இஸ் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் சி டிவைடட் பை ரூட் ஆஃப் எம்னு எழுதிக்கிறேன். ஸோ அடுத்தது என்ன பண்ணுறேன், இந்த ஈக்குவல்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ரொபோர்ஷனாலிட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். தேர்ஃபோர் டிசி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/√m அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். இது வந்து கன்வென்ஷனல் சூப்பர் கண்டக்டர் இது அப்ளிகபிள். ஸோ அப்படின்னா என்னன்னா, ஃப்ரம் த டிபெண்டன்சி ஆஃப் டிசி ஆன் ஐசோடோபிக் மாஸ், ஸோ அப்படின்னா என்னன்னா டிரான்சிஷன் டெம்பரேச்சர் ஐசோடோபிக் மாஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ஸ் டிசி depends on isotopic mass. So what are the points that we are நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, lattice vibration plays an important deep role in superconductors. ஓகேவா? TC, basically TC, right? ஸோ அதனால் என்னன்னா, ஸோ பேசிக்கலி lattice this infers that, ஓகேவா? ஸோ this infers that என்னது, ஸோ TC superconductor or simply என்ன எழுதிரும், டைரக்டாக எழுதிரும், lattice vibration and hence the electron lattice interactions or lattice vibration and hence, right, and hence electron lattice interaction, right, electron lattice interactions are deeply involved in superconducting property, deeply involved in superconducting property. ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிசி இங்கே எப்படி இருக்குது, டிசி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/√m எழுதிட்டோம். ஸோ இந்த பாயிண்ட் நம்மளுக்கு என்னத்தை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட், இந்த பாயிண்ட் நம்மளுக்கு என்னத்தை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, I'll put it in different colors so that, ஸோ இதில் வந்து ஒரு yellow கலர் இருக்கா, yellow கலர், ரெட்டு, ஆரஞ்சு, ப்ளூ தான், ஓகே, ரோஸ், பிங்க், ஓகே. ஸோ இதுதான் வந்து ஐசோடோபிக் எஃபெக்ட் ரிலேஷன். ஸோ அப்போ இந்த பாயிண்ட்ஸ், இந்த ரிலேஷன் நம்மளுக்கு என்ன இன்ஃபர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, as isotopic mass
increases, Tc decreases. First point, or isotopic or அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? or as isotopic mass decreases, Tc increases. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு இன்ஃபர் பண்ணுது இந்த ரிலேஷன். தட் இஸ் Tc is directly proportional to root of is inversely proportional to root of m அப்படிங்கிறது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு என்னத்தை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட், ஸோ திஸ் ரிலேஷன் ஆர் தீஸ் பாயிண்ட்ஸ் இன்ஃபர்ஸ் தட் த ஃபாலோயிங். என்ன சொல்லுது? So this point infers that, so this effect or the isotope effect infers that, right, the isotopic effect infers that phonon, right, phonon basically the lattice vibration, right, lattice vibration plays an important role in the Cooper pair formation, right, in the Cooper pair formation. Okay, so it's Cooper pair formation. ஸோ இந்த எஃபெக்ட் தான் ஐசோடோபிக் எஃபெக்ட். ஜென்ரலாக இது என்ன சொல்லுதுன்னா, மாஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த டிரான்சிஷன் டெம்பரேச்சர், ஐசோடோபிக் மாஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது டிரான்சிஷன் டெம்பரேச்சர் குறையுது. ஸோ அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாட்டிஸ் வைப்ரேஷன் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். அதனால தான் அது. ஓகேவா? ஸோ லாட்டிஸ் வைப்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது டிஃபிகல்ட் as isotope mass increases.